நம்ம வந்து லேண்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த விண்டோ இதை வந்து பிளைண்ட தூக்கி விடுவாங்க. நீங்க தூக்கி விடலாம், அந்த ஏர் ஹோஸ்டஸ் தூக்கி விட்டு போவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு லேண்டிங்குமே ஒரு கிராஷ் லேண்டிங் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான். இப்போ அது எதுக்கு திறந்து விடுறாங்க அப்படின்னா, டக்குன்னு போய் விழுகும்போது கிராஷ் ஆகி எங்க பக்கம் ஃபயர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ எந்த சைடு ஃபயர் ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியணும், நமக்கு தெரியணும். இப்போ நீங்க போய் ஃபயர்லேயே குதிச்சிருவீங்க போயிட்டு அந்த எக்ஸிட்ல போயிட்டு. அதுக்காக தான் முக்கியமா அது திறந்து விடுறதே காரணம். ஒவ்வொரு லேண்டிங்குமே லைக் ப்ரிப்பேர் லைக் கிராஷ் லேண்ட். ஆனா கிராஷ் லேண்டிங் தெரிஞ்சிருந்தா பைலட் இந்த நடவடிக்கை தான் எடுப்பாரு, முதல்ல பண்ணுவாரு. அதே மாதிரி ஏடிசில சொல்லிட்டு ஃபயர் இன்ஜின்லாம் அங்க ரெடியா நிக்கும். அடுத்த நிமிஷமே ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஃபிக்ஷன்ல. இந்த பிளாக் பாக்ஸ்ங்கிறது கருப்பு, பேரு கருப்பு பெட்டி, ஆனா கருப்பு கிடையாது. அது வந்து ஆரஞ்சு. என்ன காரணம் அப்படின்னா, அது எங்கேயாவது கிடைக்கும் போது அது நம்ம கண்ணுக்கு விசிபிளா தெரியணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாத இந்த பிளாக் பாக்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா டைல்ல, அதாவது அதுதான் வந்து இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு கருதுறதுனால டைல்ல இருக்கும் ரெண்டு பாக்ஸ். ஒன்னு வந்து சிவிஆர் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அது நத்திங், லாஸ்ட் 2 hours ஆஃப் பைலட்ஸ் கான்வர்சேஷன் மட்டும்தான், பேசுறது மட்டும் ரெக்கார்ட் ஆகும் லைக் டேப் ரெக்கார்டர். இன்னொன்னு வந்து எஃப்டிஆர் சொல்லக்கூடியது, அது வந்து ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். அது 25 அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி 25 மணி நேரம் அந்த ஃபிளைட்ல என்ன இன்புட்ஸ் போட்டாங்களோ, அதாவது ஹைட் அதிகப்படுத்தினாங்க, குறைச்சாங்க, என்ன ஹைட்ல வந்தது, எவ்வளவு ஸ்பீட்ல வந்தது, எல்லா டேட்டாவும் அதுக்குள்ள இருக்கும். இது ரெண்டு அடிப்படை. இந்த ரெண்டை வச்சுதான் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும். எல்லா ஆக்சிடென்ட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதை கண்டுபிடிச்சு அதே தவிர இன்னொரு தடவை செய்யக்கூடாது அப்படின்னு 3 பேர், 2 பைலட், ஒரு பிளைட் இன்ஜினியர் உட்காந்துருப்பாரு, 3வது ஒருத்தர் அசஸ் பண்ணுவாரு. இப்ப எப்படி குறைஞ்சதுன்னா படிப்படியா ஆட்டோமைஸ், எல்லாமே கம்ப்யூட்டர் உள்ள வந்தது, எல்லாமே ஆட்டோமைஸ் ஆயிடுச்சு, எவ்ரிதிங். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க 3 பேருக்கு ஒர்க் லோடே கிடையாது, 2 பேருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா 2 பேருக்கு கூட கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து. ஆனா 2 பைலட்டுக்கு மேண்டேட்டரியா ஏன் வச்சிருக்காங்க? ஒருத்தர் கூட ஓட்ட முடியுமே அப்படின்னு கேள்வி, நல்ல கேள்வி தானே. ஏர்லைன்ஸுக்கு பண சேவ் ஆகும். இப்போ ஒரு பைலட் நம்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த பைலட்டுக்கு திடீர்னு இன்கேபாசிட்டி, உடம்பு முடியல, திடீர்னு மயக்கம் வந்துருது, ஏதோ ஒண்ணு வந்துருது அப்படின்னா, that's very very dangerous situation, grave situation ஆயிடும். நம்பர் 1 ரீசன். நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஒர்க் லோட வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிப்பாங்க. கேப்டன் சரி, வைஸ் கோ பைலட்டும் சரி, ஒர்க் லோட ஷேர் பண்ணிப்பாங்க. இவங்க இது பண்ணலாம், இவங்க பண்ணிட்டு ஷேர்ட் ஒர்க்கா போகும். அப்போ வந்து நம்ம அந்த ஃபெட்டிக், அதாவது நம்ம லாங்கா போகும்போது உங்களுக்கு அந்த டயர்ட்ஸ் கம்மியாகும். அதுக்காக தான் கண்ட்ரோல்டு ஸ்லீப் கூட அவங்களுக்கு அலோவ் பண்றதுக்கே காரணம் என்னன்னா, லேண்டிங் அப்போ லாட் ஆஃப் ஒர்க் லோடு வரும், அப்ப நல்லா ஷேர் பண்ணி பண்ணலாம். இன்னொன்னு எமர்ஜென்சி. எப்போ எமர்ஜென்சினா, ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் வந்துருது. அப்போ ஒரு பைலட் இருந்தா அவரே வந்து அதுல பாத்தீங்கன்னா மேனுவல் வச்சிருப்பாங்க, என்ன பண்ணலாம். ஒரு சில எமர்ஜென்சிக்கு எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு இருக்க முடியாது. அங்க புக் இருக்கும், அதை எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணும். ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவாரு, ஒருத்தர் ரேடியோ. அப்போ வந்து அந்த ஒர்க் லோடு வந்து திடீர்னு ஷூட் அப் ஆயிடும். அப்போ ஷூட் அப் ஆகும்போது 2 பைலட் வந்து வெரி ஹேண்டி, ஒரு பைலட் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ்க்காக தான் 2 பைலட் வச்சிருக்காங்க.